2026ஆம் வருஷம் ஏஐ உலகத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நிஜந்தாங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த சாதாரண ஏஐ டூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஓரங்கட்டப்பட்டு டெக்னாலஜி இப்போ ஒரு புது லெவலுக்கு போயிட்டு இருக்கு. குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புதுசா டெக்னாலஜி கத்துக்க நினைக்கிறவங்களுக்கும் இது உண்மையிலே ஒரு பொற்காலம் தானே சொல்லணும். அப்படி என்னதான் புதுசா வந்திருக்கு? இந்த ஏஐ புரட்சினா என்ன? இதை எல்லாத்தையும் இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப சிம்பிளா கிறிஸ்பா பார்க்க போறோம். இப்போ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற அதே கேள்விதான் இன்னையும். சாட் ஜிபிடிய முந்துமா கிளாட் ஏஐ? 2024ல சாட் ஜிபிடி வந்தப்போ எவ்ளோ பெரிய ஹைப் இருந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்போ கிளாட் ஏஐ அப்படிங்கிற ஒரு புது போட்டியாளர் களத்துல இறங்கியிருக்காரு. இது பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு டேவிட் அண்ட் கோலியாத் சண்டை மாதிரி இருக்கு. இவ்ளோ பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் தாண்டி இந்த புது டூல் ஜெயிக்குமா? அதற்கான விடயத்தான் நாம இன்னைக்கு தேட போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் ரவுண்ட் அப் பார்த்துடலாம். முதல்ல 2026ஓட ஏஐ புரட்சி, அடுத்து கிளாட் ஏஐ அறிமுகம், அப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் ஏஐயோட பாதுகாப்பு, ரொம்ப சுவாரஸ்யமான ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் ஆர்டிஃபேக்ட்ஸ், கிளாட் கோவர்க், அப்புறம் கடைசியா இதோட நடைமுறை பயன்பாடுகள். டெக்னிக்கல் வார்த்தைகளை கேட்டு பயப்பட வேண்டாம், எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா ஒரு கிளாஸ் சிலபஸ் மாதிரி நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஓகே, முதல்ல இந்த 2026 ஏஐ புரட்சினா என்னன்னு பாத்திரலாம். பழைய காலத்துல இருந்த சாதாரண சாட்பாட்களை தாண்டி டெக்னாலஜி இப்போ எப்படி முழுசா மாறிடுச்சுன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்கே ஏஜென்டிக் ஏஐ அப்படின்ற இந்த புது வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் புதுசா தெரியலாம், ஆனா மேட்டர் ரொம்ப சிம்பிள். உங்களோட பழைய காலத்து ஆன்சரிங் மெஷினை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அதுகிட்ட நீங்க என்ன கேக்குறீங்களோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லும், கரெக்டா? ஆனா இந்த ஏஜென்டிக் ஏஐ அப்படிங்கிறது உங்களோட சொந்த பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி. இது உங்க கூட சும்மா பேசிட்டு மட்டும் இருக்காது, சுயமாக சிந்திச்சு உங்களுக்கான வேலைகளை, அது ஹோம்ஒர்க்கா இருந்தாலும் சரி இல்ல கஷ்டமான கோடிங் டாஸ்கா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கிற ஒரு சூப்பரான டிஜிட்டல் கோவொர்க்கர். சரி, நாம எப்படி இந்த லெவலுக்கு வந்தோன்னு இந்த டைம்லைனை பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். 2024ல பாத்தீங்கன்னா வெறும் சாட் பாட்களா வந்த சாட் ஜிபிடியோட காலம். அதுக்கப்புறம் 2025ல போட்டோஸ், வாய்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மல்டி மாடல் டெக்னாலஜியா அது அப்கிரேட் ஆச்சு. இப்போ 2026ல நாம கிளாட் 3 மற்றும் ஏஜென்டிக் ஏஐ புரட்சியோட காலகட்டத்துல இருக்கோம். இது ஏதோ சாதாரண வளர்ச்சி கிடையாதுங்க, இது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். அடுத்து நாம நேரா கிளாட் ஏஐ அறிமுகத்துக்கு போயிடலாம். சோ இந்த கிளாட் ஏஐனா உண்மையிலேயே என்ன? இது வெறும் ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் இல்ல, இது உங்களோட ஒரு சிறந்த ஸ்டடி பார்ட்னர்னு கூட சொல்லலாம். இது கிளாட் 3 வரைக்கும் எப்படி பிரம்மாண்டமா வளர்ந்துருக்குன்னு பாருங்க. சாதாரண சாட்பாட்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசத்தை நம்ம கவனிக்கணும். சாதாரண சாட்பாட்ஸ் சும்மா வார்த்தைகளை உருவாக்கும், ஈஸியான கேள்விகளுக்கு பதில் சொல்லும், அதாவது அடுத்து என்ன வார்த்தை வரும்னு கெஸ் பண்ணும். ஆனா கிளாட் ஏஐ அப்படி கிடையாது. இது ரொம்ப ஆழமா சிந்திக்கும், பல வகையான இன்புட்ஸை அசால்ட்டா ஹேண்டில் பண்ணும், அப்புறம் சிக்கலான பிரச்சனைகளையும் ரொம்ப ஆக்டிவா தீர்த்து வைக்கும். ஆக மொத்தம் இது சும்மா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற ஆள் கிடையாது, விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்படும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கான்ஸ்டிடியூஷனல் ஏஐ பாதுகாப்பு. எவ்ளோ சக்தி வாய்ந்த கருவியா இருந்தாலும் அதுக்குன்னு ஸ்ட்ராங்கான சில ரூல்ஸ் வேணும் இல்லையா? இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஏஐனா என்னன்னு புரிஞ்சுக்க ஒரு சிம்பிளான ஸ்கூல் உதாரணத்தை எடுத்துப்போம். இது எப்படின்னா, ஒரு கண்டிப்பான ஆனா அதே சமயம் ரொம்பவும் சப்போர்ட்டிவான ஒரு வாத்தியார் மாதிரி. அந்த வாத்தியார் ஏஐயோட அறநெறிகளை சரியா வழிநடத்துறாரு. ஏஐ எந்த காரணத்து கொண்டும் தப்பான வழியில போயிடாம ரொம்ப பாதுகாப்பா செயல்படுறத இந்த அமைப்பு தான் கவனிச்சுக்குது. இந்த ரூல்ஸ்ல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னென்னு குயிக்கா பாத்திரலாம். உங்களோட பாதுகாப்புக்கு தான் இதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. எந்த ஒரு தப்பான தீங்கு விளைவிக்கிற பதிலையும் இது உடனே தடுத்து நிறுத்திடும். அது மட்டும் இல்லாம உங்களோட பர்சனல் டேட்டாவுக்கு முழுமையான பிரைவசி கொடுக்குது. சோ எந்த பயமுமே இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ப்ரொஃபஷனல்ஸ் ஆகட்டும், எல்லாருமே இதை தங்களோட டெய்லி டூலா முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ நாம எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்த்த ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் ஆர்டிஃபேக்ட்ஸ் செக்ஷனை பார்க்கலாம். உங்களோட ப்ரொடக்டிவிட்டிய பல மடங்காக்குற ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ப்ராசஸ் எப்படி எவ்ளோ ஃபாஸ்டா நடக்குதுன்னு பாருங்க. ஸ்டெப் 1, நீங்க சும்மா ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, அதாவது உங்களோட ஐடியாவை சொல்றீங்க. ஸ்டெப் 2, கிளாட் உடனே அதுக்கான கோட் அல்லது கண்டென்ட்டை எழுதுது. ஸ்டெப் 3, இங்கதான் நிஜமான மேஜிக்கே இருக்கு. ஆர்டிஃபேக்ட் உடனே ஒரு ரியல் டைம் யூஐ அல்லது டாக்குமெண்ட்டை உங்க கண் முன்னாடியே ஒரு அனிமேஷன் மாதிரி உருவாக்கி காட்டிடும். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டடி டைம் டேபிளையோ இல்ல ஒரு பிரசன்டேஷனையோ நினைச்ச அடுத்த செகண்ட் அது அப்படியே அவங்க ஸ்கிரீன்ல விஷுவலா வந்து நிக்கும். எவ்ளோ ஆசம்ல! அடுத்தபடியா நாம பார்க்க போறது கிளாட் கோவர்க்ஸ் விளக்கம்.
இந்த கிளாட் கோட் அப்புறம் கிளாட் கோவொர்க் அப்படிங்கிற வார்த்தைகளை கேட்ட உடனே இதெல்லாம் பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கான டூல்ஸ் போல நினைச்சிடாதீங்க. இதனால யாருக்கு அதிக லாபம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் 33%, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் 33%, டெவலப்பர்ஸ் 34%. இந்த டிஜிட்டல் கோவொர்க்கர் எல்லாருக்கும் சமமான முறையில தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. கோடிங் பத்தி ஏபிசிடி தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட் கூட இதை வச்சு சூப்பரா ஆப்ஸ் கிரியேட் பண்ண முடியும். டெக்னாலஜியை இது எல்லார்கிட்டயும் ரொம்ப ஈஸியா கொண்டு சேர்த்திருக்கு. இப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நடைமுறை பயன்பாடுகள். இதுவரைக்கும் நாம பார்த்த தியரி, ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நிஜ உலகத்துல எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். எந்த ஒரு டூலா இருந்தாலும் அதுல பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கத்தான் செய்யும். அதை நாம தெரிஞ்சுக்கணும். இதோட அட்டகாசமான யூஸ் கேசஸ் என்னன்னா, சிம்பிளான ஆப்ஸ் உருவாக்குறது, ஸ்டடி கைட் ரெடி பண்றது, அப்புறம் ரொம்ப ஃபாஸ்டா ரீசர்ச் பண்றது. ஆனா அதே சமயம் இதோட லிமிடேஷன்ஸ் என்னன்னா, இதுக்கு நீங்க ரொம்ப தெளிவான ப்ராம்ப்ட்ஸ்களை கொடுக்கணும். கரெக்டா கமாண்ட் கொடுத்தாதான் இதுவும் கரெக்டா வேலை செய்யும். அப்புறம் இதுக்குன்னே சில கான்டெக்ஸ்ட் லிமிட்ஸ் இருக்கு, அதையும் நாம மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, நாம இந்த விளக்க காட்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு சவாலான கேள்வியை கேட்க விரும்புறேன். உங்களுடைய அடுத்த பெரிய ப்ராஜெக்ட்க்கு இந்த டிஜிட்டல் கோவொர்க்கரை நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க? இதுக்கப்புறம் சும்மா பார்த்துட்டு மட்டும் இருக்காம, இந்த புது டிஜிட்டல் சூப்பர் பவரை வச்சு உங்க லைஃப், உங்களோட படிப்பு, உங்க வேலையெல்லாம் எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கற்போம், உயர்வோம். அடுத்த விளக்க காட்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன். நன்றி.